ஹலோ ஆல், வெல்கம் டு கணியன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்முடைய பட்ஜெட்டை வந்து நம்ம நிதியமைச்சர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2025-26க்கான பட்ஜெட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டோடைய ஹைலைட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நடுத்தர மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அந்த பட்ஜெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மோடி பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நான் மகாலட்சுமி வேண்டிக்கிறேன், அந்த மாதிரியான கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து என்ன மாதிரி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய 2027 ஆண்டுக்கான ஒரு பட்ஜெட்டாக, அதாவது வல்லரசாகி ஆக போகிற ஒரு இலக்கில் போயிட்டுருக்கோம்ல, ஸோ அதுக்கான பட்ஜெட்டாக நம்ம பார்க்குறோம் இதை. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 lakh ஆனுவல் இன்கம் வாங்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த பட்ஜெட் இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னு சொல்லி ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டரையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்னா என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா வந்து ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆர்டிகல் 112ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றிய பட்ஜெட்டையும், ஆர்டிகல் 202ன்றது மாநில பட்ஜெட்டையும் குறிக்குது. ஸோ இது என்னென்னா வந்து ஒரு அரசாங்கத்தோடைய வரவு செலவு கடன் அதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பட்ஜெட் சொல்லி பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டுன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங்னா லெதர் பேக், சின்ன லெதர் பைன்னு சொல்லி இதில் குறிப்பிடுவாங்க. தென் இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு இன் 1861 1861 பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து இந்த பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தார். அந்த பட்ஜெட் தான் வந்து ஒரு என்டையர் பட்ஜெட் ஃபார் த பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பட்ஜெட் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 1919 பார்த்தீங்கன்னா மாகாணத்துக்கும் தனியாக என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி என்னாச்சுன்னா அப்படி கண்டினியூ வந்து அப்புறம் என்ன ஆயிடுது, நமக்கு பட்ஜெட்டை வந்து ஸ்டேட் தனியாகவும் சென்ட்ரல் தனியாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ரயில்வேக்குன்னு சொல்லி ஒரு தனி பட்ஜெட்டும் இருக்கும். 1924 இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 2017 ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணி இப்போ ஒரே பட்ஜெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த பட்ஜெட் இன்னைக்கு யார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா, தற்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் பண்ணாங்க. இவங்க ஆக்சுவலாக 8th டைம் இதை பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாயின்னு சொல்லக்கூடிய முன்னாள் பிரதமராக இருந்தவர் தான். அவர் 10 முறை பண்ணியிருக்காரு. செகண்ட் ப. சிதம்பரம் வந்து 9 டைம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 3rd டைமாக நமக்கு வந்து 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அடுத்த முறையும் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஆக்சுவலாக வந்து இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமாக சொன்ன வார்த்தை வந்து இந்த விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய 2027, அதாவது வரக்கூடிய 2047 வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம வல்லரசு ஆகணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் விக்ஷித் பாரத்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை காரணம் காட்டி தான் இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைன் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் என்னென்ன முக்கியத்துவம்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. சரியா, இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் 2047 நோக்கத்தை ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் இருக்காங்கன்னா ஆண்டுக்கு 8% ஜிடிபி வந்து நம்மளோட எக்கனாமி அட்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் 6.8 to 7% வந்து நம்ம ஜிடிபி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, ஸோ தென் முக்கியமாக சொன்ன மாதிரி வந்து 12 lakh வர ஆண்டு வருமானம் உள்ளவருக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ நம்ம இந்த இந்தியன் எக்கனாமியோடைய ஒரு கால்குலேஷன் இதான். அதாவது கடந்த காலங்களும் இந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா 6.3 to 6.8 இந்த ஆண்டில் இருக்குன்றாங்க. அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட், தமிழில் வந்து நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ் நமக்கு 5.6 இருக்குது. தென் ஃபுட் கிரைன் ப்ராடக்ட்ஸ், உணவு உற்பத்தி, மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு செய்யக்கூடிய கல்விக்கான செலவு, மருத்துவ செலவு, உள்கட்டமைப்பு செலவு, இதெல்லாமே என்ன வந்து வி கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்நிய செலாவணையுடைய இருப்பு வந்து கூட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்நிய செலாவணையை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து அதில் காப்பீடுன்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. முக்கால்வாசி வந்து எஃப்டிஐக்கு காப்பீடு இருக்குன்றாங்க. அந்த எஃப்டிஐ காப்பீடை வந்து இப்போ 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் கொடுத்த சில முக்கியமான ஹைலைட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக அந்த 4 துறையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக என்னென்னா வேளாண்மை, சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள், அப்புறம் முதலீட்டு மற்றும் ஏற்றுமதி. ஸோ இந்த 4 தான் வந்து அவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ குறிப்பாக வேளாண்மை, எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை தான் நமக்கு இந்த ஆண்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த புதிய வரி கட்டமைப்பு இதான் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக்ஸ் ஸ்லாப் வந்து எவ்வளோனா 0 to 4 lakh வரக்கூடிய ஆனுவல் இன்கம், டைரக்ட் டேக்ஸில் வந்து வரி விலக்கு. 4 to 8% வந்து 5% டேக்ஸ் போடுறாங்க. அண்ட் 8 to 12 10, then 12 to 16 15, 16 20 20,
அண்டு இந்த மாதிரி வந்து ஆண்டு வருமானம், அதாவது இன்கம் கிடையாது, வருமான அடிப்படையில் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் தனிநபருடைய வருமான அடிப்படையில் தான் இந்த 12 lakh வரக்கூடிய ஆனுவல் இன்கம், அதாவது மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்கம் வரும்போது உங்களுக்கு இந்த வேல்யூவேஷனுக்கு டேக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு புது தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஒரு ஃபினான்ஸ் பில்லும் அவங்க பாஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ ரெஜிமெண்ட் டேக்ஸ் பில் அப்படின்னு சொல்லி அடுத்து பாஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? சரி. ஸோ நமக்கு இதில் எதில் என்னென்ன செலவு பண்ணுறாங்க, அதாவது உங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதிகமாக எங்கே செலவு பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் செலவு பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,09,1 கோடி செலவு பண்ணுறாங்க. அடுத்தது கிராமப்புற மேம்பாடு, அடுத்து வந்து நமக்கு உள்நாட்டு பாதுகாப்பு, அடுத்து வேளாண்மை, கல்வி, சுகாதாரம், அப்புறம் நகர மேம்பாடு, அப்புறம் ஐடி, ஆற்றல், கமர்ஷியல், சமூக நலன் மற்றும் அறிவியல் மேம்பாடு. சரி, இதுக்காக தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய அளவுகள். ஸோ இதான் நம்முடைய இந்த வருஷத்துடைய எக்ஸ்பெண்டிச்சரோட அளவுகள் காட்டுறாங்க. அண்ட் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது இது ஒரு முக்கியமானது. நமக்கு இன்கம் எங்கே அதிகமாக நமக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரோவிங் அண்ட் லயபிலிட்டி, அதாவது நமக்கு வந்து வாங்கக்கூடிய ருப்பி கம் ஃப்ரம், எங்கேருந்து வருமானம் வருதுன்னா வந்து நமக்கு வாங்கக்கூடிய கடனும் பிற தேவைகள் தான் நமக்கு அதிகம் பணம் வருது. அதுக்கடுத்து வருமானம் வரி தான் அதிகமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி, எப்பவுமே ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கும். இந்த டைம் ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜிஎஸ்டி பிற வரிகள் 12% இருக்குது. அப்போ பாரோவிங், அதர் லயபிலிட்டி, வருமான வரி, ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து நிறுவன வரி, கார்பரேட் டேக்ஸ் சொல்லக்கூடிய நிறுவன வரி, அப்புறம் வரி அற்ற வருவாய். இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபைன் போடுறது, சார்ஜஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மரண தீர்வுன்னு சொல்லுவாங்க, எசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னதுன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸு, தென் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இதான் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்போ பாரோவிங் அதிகமாக வருமானம் வருது, 2வது வருமான வரி, 3வது ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள், 4வது கார்பரேட் டேக்ஸ். இந்த 4 தான் நமக்கு வந்து வருமானம் வரக்கூடியது. அண்ட் வருமானம் அங்கே அதிகமாக எங்கே செலவு பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் எங்கே அதிகமாக பண்ணுறோம், நம்ம வழக்கம் போல் வட்டி கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறோம். 20% ஆஃப் த இன்கம் எங்கே போகுது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். அதுக்கு அடுத்து எங்கே செலவு பண்ணுறோம், மத்திய திட்டங்களுக்கு செலவு பண்ணுறோம், அதாவது ஸ்கீம்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா அந்த சப்சிடி ஸ்கீம்ஸு, நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்ணுறோம். அதுக்கு அடுத்து அதிகமாக எங்கே செலவு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய பிற செலவுகள், அதாவது மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள், பென்ஷன், ஃபினான்ஸ் கமிஷன் உடைய பரிந்துரையிடப்படுற காசு எல்லாமே என்னது பிற செலவுகள். அதாவது இப்போ நம்மளுடைய வருமானம் 100 ரூபா அப்படின்னா 100 ரூபாயில் 24 ரூபா வந்து பாரோவிங் லயபிள்லேருந்து வருது, 22 ரூபா வருமான வரி, 18 ரூபா ஜிஎஸ்டி. ஸோ இதான் நம்முடைய இது எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு பட்ஜெட் வரதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்கல் சர்வேன்னு சொல்லி ஒரு விஷயம் விடுவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வே யார் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் எக்கனாமிக்கல் அட்வைசர், அதாவது தலைமை பொருளாதார ஆலோசகர் வெளியிடுவார். ஸோ அதன்படி தான் இந்த டேட்டாலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இந்த டெபிசிட், ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது பற்றாக்குறை, நமக்கு வந்து பற்றாக்குறை 4 வகையாக சொல்லுவாங்க. அதாவது வருமான பற்றாக்குறை, பட்ஜெட் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த நிதி பற்றாக்குறை, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்னு வார்த்தை இருக்கா, இதுக்கு பேர் தான் வந்து நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. நிதி பற்றாக்குறை நமக்கு எவ்வளோ அதிகமாகுதோ இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். அதாவது இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா வந்து பட்ஜெட் பற்றாக்குறை ப்ளஸ் அரசு பெற்ற கடன், இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் ஒரு நாட்டோடைய பணவீக்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், பணவீக்கம் அதிகமாகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2003 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது FRBM ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்டின் படி ஒவ்வொரு ஆண்டும் 0.3% என்ன பண்ணணும், இந்த நிதி பற்றாக்குறை குறைக்கணும்பாங்க. அதன்படி 2009 இலக்கு வச்சாங்க. அதாவது 3% நம்ம இலக்கை எட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க அடைய முடியலை. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து திருப்பி ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா 15th கமிஷன் சொன்னாங்கன்னா 2025 நாங்கள் வந்து 2.5 வருவோன்னு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டாங்கன்னா கிடையாது. இப்போ அவங்க என்ன இலக்கு வச்சிருக்காங்க, அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் 4.4% குறைச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் என்னன்னா வந்து இன்னும் வருங்காலங்களில் நிதி பற்றாக்குறை குறைப்போன்னு இருக்காங்க. நிதி பற்றாக்குறை குறைஞ்சிச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றக்காக சொல்கிறாங்க. அண்டு ரெவன்யூ டெபிசிட்னா வருமான பற்றாக்குறை, அதாவது என்ன ஃபார்முலா சொல்லுவாங்கன்னா வருமான செலவு மைனஸ் வருமான வரவு. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா, ஆனால் எனக்கு செலவு 15,000 ரூபா, அப்போ என்னது 5,000 ரூபான்றது பற்றாக்குறை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ 1.5% நமக்கு வருமான பற்றாக்குறை இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா அதாவது நிதி பற்றாக்குறை மைனஸ் நம்ம கட்டுற வட்டி. ஸோ அப்போ இந்த நிதி ஆண்டில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இந்த பிரைமரி டெபிசிட். ஸோ அதனால் வந்து அதையும் குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு. சரியா? ஸோ இந்த டெபிசிட்ஸ் வேல்யூலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்போயுமே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இந்த நிதி பற்றாக்குறை எவ்வளோ % இருக்குது இந்த ஆண்டு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்ஸையும் கேட்பாங்க. சரியா? ஸோ அண்ட் இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான அம்சங்கள் நமக்கு இதுதான்.
என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ தீன் தயா கிருஷ் திட்டம், அதாவது ஒரு 100 மாவட்டங்கள் இந்திய மாநிலத்துடைய மாவட்டங்கள் சூஸ் பண்ணி அதில் சில விவசாய திட்டங்களை வந்து ஒரு கோடி விவசாயிகள் நலன் பண்ணுறதுக்காக ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் உயர் ரக விதைக்காக ஒரு நேஷ்னல் மிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சிறு குறு நடுத்தர முதலீட்டு ஏற்றுமதி அதிக ஊக்குவிக்கிறாங்க. நாலு சொன்ன இந்த 3 செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க: அக்ரி, MSME, முதலீடு மற்றும் ஏற்றுமதி. ஸோ அப்போ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பருத்தி உற்பத்திக்காக மிஷன் ஃபார் காட்டன், அதாவது பருத்தி ஏக்கம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் தோல் உற்பத்தி காலனி உற்பத்தி மேம்பாட்டுக்காக சில திட்டங்கள் கொண்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு அதிகமான ஏற்றுமதி இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 22 lakhs பீப்புளுக்கு வந்து வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த டாய் ப்ரொடக்ஷன், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சைனாவுடைய மார்க்கெட்டில் வந்து இந்த டாய் ப்ரொடக்ஷன் தான் நம்ம பெரும்பான்மையாக இருக்கும். இந்த டாய் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்தியாவும் இதில் பீட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்த பொம்மை உற்பத்தியில். ஸோ அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக 5 திறன் மேம்பாட்டு மையங்கள் துவங்குறாங்க. ஸோ அனைத்து பள்ளிகளும் சுகாதார மையங்களையும் வந்து ஒரு அகண்ட வரிசை, அதாவது ப்ராட் பேண்ட் கனெக்ஷன்ஸ் தரப்போகிறாங்க ஸ்கூல்ஸ்லையும் ஹெல்த் சென்டர்ஸ்லையும். சரியா? அப்புறம் சிறு நடுத்தர தொழிலுக்கு காலமுறை கடன் உதவி, அப்புறம் மத்திய அரசோட. ஸோ இது மாதிரி வந்து சில முக்கியமான அம்சங்கள் திட்டங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம் வந்து ஜல் சக்தி ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனைவருக்கும் குடிநீர் திட்டம். இது போன பட்ஜெட் 2025 இலக்கு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, 2028, அதாவது ஜல் சக்தியோடைய திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் 2028க்குள்ள அனைவருக்கும் நல்ல குடிநீர் வழங்கப்படும் சொல்லி இலக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, AI டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 5 லட்சம் பட்டியல் பழங்குடி பெண்களுக்கு வந்து 2 கோடி வருவாய் வரைக்கும் என்ன பண்றாங்க, கடன் உதவி வழங்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிசான் கடன் அட்டையோடைய அந்த அளவை வந்து 3 lakhலேருந்து 5 lakh இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிறிய அணுசக்தி நிலையங்கள் துவங்க போறாங்க. அதாவது 2033 ஆண்டுக்குள்ள ஒரு 20,000 கோடி மதிப்புள்ள சிறு அணுசக்தி மையங்கள் துவங்க போறாங்க. அப்புறம் கடலில் எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து தொழிலாளருக்கு அட்டைகள், அதாவது அடையாள அட்டைகள் இந்த மேட்டிமம் டெவலப்மெண்ட் போர்டு மூலமா துவங்க போறாங்க. அப்புறம் நாடு முழுவதும் வந்து சிறிய நகரங்களில் இணைக்கிறதுக்கு 120 விமான சேவைகள், அதாவது இந்த உதான் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த உதான் ஸ்கீமோட ஒரு விரிவாக்கம் பண்ண போறாங்க. அப்போ நகர்ப்புற மேம்பாட்டுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் மருத்துவக் கல்லூரிகள் வந்து 10,000 கூடுதல் சீட்டுகள் ஒதுக்க போறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக தேசிய டிஜிட்டல் மையங்கள் துவங்க போறாங்க. அந்த ஆல்சோ பார்த்தீங்கன்னா நுகர்வோர் தகவல் அறிமுறையை வந்து KYC முறையாக மாற்ற போறாங்க. நிதி பற்றாக்குறையை 4.4 மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து 10 ஆண்டுகள்ல வந்து இந்த கப்பல் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய மானியங்களை கன்னியூ பண்றாங்க. அது நடுத்தர மக்கள் பயன்பாடுக்காக வரி விலக்கு வழங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூத்த குடிமக்களுடைய வருமான கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 இருந்ததை வந்து 1 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நம்முடைய அந்த டாக்ஸ் எக்ஸப்ஷனில் கிடைக்கக்கூடிய சேமிப்பு தொகைகள் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விக்ஷித் பாரத்தோடைய நோக்கம் என்னன்னா, ஸோ ஒரு சமமான வளர்ச்சி, அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மேம்பாடு, ஸோ நடுத்தர மக்கள் மற்றும் மேம்பட்ட மக்களின் சேமிப்பை உயர்த்துதல், ஸோ தனியார் துறைகளை வந்து முதலீடு செய்ய வைத்தல், அப்புறம் வந்து வாழ்க்கை நிலையை மேம்படுத்துதல். சரியா? ஸோ இதான் இந்த பட்ஜெட்டோடைய முக்கியமான அம்சம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இந்த டைம் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க ரொம்ப, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சார்ந்த ஒரு பட்ஜெட்லாம் நம்ம எப்பயும் வந்தே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களை குறிக்கோள் காட்டி, ஏன்னா மக்களிடம் ஒரு பணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதாவது இந்த டேக்ஸில் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. இது நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய வரியை தான் கட்டுப்படுத்துவாங்க. நிறுவன வரி கட்டுப்படுத்த என்ன பண்ணுவான், அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ அப்போ அதனால மக்களுக்கு என்ன பயன், ஒரு கன்சியூமராக அவங்களுக்கு என்ன யூஸ்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இதுவே வந்து ஒரு தனிநபரிடம் பணம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் வந்து அவங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ லேண்ட் வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்டு 5th எக்கனாமி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மக்கள் அப்படி இருக்காங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ என்ன இதில் பெனிஃபிட் ஆகுனா வந்து எக்கனாமி வளர்கிற மாதிரி மக்களும் வளருவாங்க சைக்கிளாக. அதனால தான் மோடி வந்து நான் ஆரம்பிச்ச மாதிரி ஸோ மகாலட்சுமி வந்து எல்லாருக்கும் நல்ல வளம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி நல்ல வளம் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். ஸோ இந்த பட்ஜெட்டோடைய ஹைலைட்ஸ் பற்றி உங்களுக்கு PDF வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்டிவ்ல கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த பட்ஜெட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் தெரியுது இல்லை இன்ஃபர்மேஷன் கூடுதலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.